கருப்பு படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு பெருசா அந்த ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்த்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. எனக்கு என்னன்னு தெரியல, அந்த படத்து மேல வந்து ஒரு எதற்கும் துணிந்தவன் வைப் தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு. பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னா. எனக்கு அந்த படம் சுத்தமா பிடிக்காது, ஓப்பனா சொல்லலாம். சூர்யா ஃபேனா சொல்லலாம், எனக்கு அந்த படம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்ணை பாருங்க என் தலைவனுக்கு. படம் வந்து எதற்கும் துணிந்தனாலாச்சும் வருமா நான் பார்த்துட்டு இருந்தா எனக்கு வந்து ரோலக்ஸ் கேரக்டர் பிடிக்கும். அந்த இதுக்கு ஈக்குவலா எனக்கு வந்து மாதிரி ஒரு வைப் கிடைக்குது. பிஜிஎம், கலர் கேடிங்க, இந்த கேமரா ஒர்க்கு எல்லாமே பக்கவா இருக்கு. சூர்யா சாரோட கெட்டப் எல்லாமே பக்கவா இருக்கு. நான் இதை போய் எதற்கும் துணிந்தவனோட எப்படி கம்பேர் பண்ணிட்டு இருந்தேன்றதா எனக்கு தெரியல. உண்மையாவே சாய் அபித்கர் வந்துட்டு நெப்போ கிட்ட அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய இது வந்துருந்துச்சு ரீசெண்டா. எனக்கு அது ஒரு நாள் தோணுச்சு, என்ன இவருக்கு எப்படி நல்ல நல்ல படமா கிடைக்குதுன்னு. ஆனா அவர் கொடுத்த படத்தை அவர் கரெக்டா பண்ணியிருக்காரு, சொல்லி ஆகணும். நம்ம டைம் சினிமாட்டோகிராஃபி வேற லெவலு. எப்படி ஒரு மனுஷனால ஒவ்வொரு மூவிலையும் எல்லாத்துலயும் எப்படி நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுன்றதான் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. நான் ஒரு சூர்யா ஃபேனா உங்ககிட்ட இதை சொல்லி ஆகணும். எதற்கும் துணிந்தவனு, அப்புறம் ஜிஎம் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு அந்த நவராசால வந்து கிட்டார் கம்பி மேலே நின்று. அந்த இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது அப்போ சூர்யாவோட கெரியர் அவ்வளோதான் முடிஞ்சு போல. நமக்கு பிடிச்சவங்களாம் வயசாகிட்டே வராங்க, அவ்வளோதான் அவங்களோட கெரியர் இவ்வளோதான், நம்மளை எப்படி அடுத்து இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து விக்ரம் மூவிக்கு வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். தியேட்டருக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ உட்காந்துருக்கேன். பொதுவாகவே சூர்யா ஃபேனை வந்து மற்ற கேங்லாம் எப்படி நம்ம ஓட்டுவாங்க, சூர்யா ஃபேன் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த விக்ரம் ரிலீஸ் அப்போ ஐயோ நம்மளை சும்மாவே ஓட்டுவாங்க சூர்யா ஃபேன் சொன்னா, இப்போ வேற என்ன ஓட்ட போறான்னு தெரியலையே, இந்த படத்துல என்ன கேரக்டர் பண்ணிருக்கான்னு தெரியல. நானே பதட்டத்தில் உட்காந்துருக்கேன். இன்டர்வல்ல வந்து ஒருத்தர் கமெண்ட் பாஸ் பண்றான் விக்ரம் மூவி இன்டர்வல்ல, நீங்க வர்ற கறிக்கடை பாய்மா இருக்காண்டா பாக்குறதுக்குன்ட்டு. எனக்கு மனசே கேட்கல, ஏன்னா எல்லாரும் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க இன்டர்வல்ல உட்காந்துட்டு. ஓகே, நான் வந்து என்ன கேட்டனே தெரியாம இருந்தேன். கறிக்கடை பாய் மட்டும் சொல்லிட்டாங்க. என் மைண்டு ஃபுல்லா அதான் ஓடிட்டே இருக்கு. போச்சு, நீ படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாருமே போட்டு நம்மளை போட்டு பொழக்க போறாங்க, சொல்லியே ஓட்ட போறாங்க அப்படின்ட்டு நான் பதட்டமா இருந்தேன். என்னமோ நான் அந்த இதுல நடிச்ச மாதிரியும் நம்மளை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண போற மாதிரியும் நான் அவ்வளவு பதட்டமா இருந்தேன். சரி, இந்த மூவி வருது, ரோலக்ஸின் வருது, நான் பாக்குறேன். நானும் ஒரு பதட்டத்தோடவே பாக்குறேன். ஓகே போச்சு, இது எப்படி நான் வந்து அவ்வளோ கிரிட்டிசிசம் பண்ணி பார்த்துருக்கேன். ஐயோ இதை ஓட்ட போறாங்களோ, இதை ஓட்ட போறாங்களோ, இப்படி சிரிக்கிறத ஓட்ட போறாங்களோன்ற மாதிரி நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு அந்த பதட்டம் இருக்கு, இன்னும் நான் நடிச்ச மாதிரி. அப்படி இருக்கும்போது படம் முடிஞ்சு வெளியே வரும்போது அவங்களோட ஒப்பீனியன் அப்படியே அப்படி என் வாழ்க்கையில் நான் கேட்டதே கிடையாது. நான் அஞ்சான் படத்துல இருந்து நான் போயிட்டு இருக்கேன் சூர்யா ஃபேன், அஞ்சான் படத்துல தான் சூர்யா ஃபேனு. ஸோ அதுல இருந்து நான் இப்படி ஒரு நல்ல ரிவ்யூ வந்து நான் கேட்டதே கிடையாது. ஒவ்வொருத்தரும் பாராட்டுறாங்க. அங்க பார்த்தா விஜய் ஃபேனு சூர்யா சார் மாதிரி வருமானறான், எங்க இருந்து அஜித் ஃபேனு ரோலக்ஸ்ன்றாங்க. எனக்கு நான் அன்னைக்கு இருந்த என்னோட மனநிலைமையை வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. உங்களுக்கு கங்குவா மூவி வந்து பிடிக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு கங்குவா மூவி வந்து அவ்வளவு பிடிக்கும். இந்த ஒயிட் ஷர்ட் போட்டு கடைசியில் ஒரு போர்ஷன்லாம் இருக்குல்ல, தலைவனே, அந்த இதாக இருக்கட்டும், அந்த போர்ஷனாக இருக்கட்டும், அந்த போர்க்கால போர்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் வெளியே வந்துட்டு இதே மாதிரி தான் பாராட்ட போகிறேன், ரோலக்ஸுக்கு பாராட்டின மாதிரி தான் பாராட்ட போகிறேன்னு பார்த்தா கதை அப்படியே வேற. ஏதோ சவுண்டு கூட இருந்துச்சு, எங்களுக்கு இறஞ்சிச்சுன்றாங்க. மோஸ்ட்லி தியேட்டரில் கூட தான் இருந்திருக்கு, ஆனால் நாங்கள் கரெக்டானதில் கேட்டோம். உண்மையிலே படம் வேற லெவலாக இருந்துச்சு. உண்மையிலே பாராட்டவும் நினச்சேன், யாருமே பாராட்டலை. அந்த படம் வந்து எந்த அளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வாங்குச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆர்ஜே பாலாஜி கிட்ட இருந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் வரும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஆனா உண்மையிலேயே பெஸ்டா இருக்கு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. அவரோட ஆக்டிங், அவரோட லுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து எப்படி ரோலக்ஸ் லுக் பிடிக்குமோ, இந்த இப்போ வந்து ரெட்ரோ லுக் பிடிக்குமோ, அந்த அளவுக்கு இந்த லுக்ல என்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. நீங்களா இம்ப்ரெஸ் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.